வணக்கம் அன்புறவுகளே, நான் உங்கள் பண்ணை கலையருவி. இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, அரபு நாடுகளே அனலில் தவிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து எப்படி போய் முடிய போகுது, இல்லை உலக நாடுகளே பற்றி எரியுது. இது 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுதா, இல்லை எத்தனை உயிர்கள் போக போகுது, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளே வந்துட்டு ஒரு ஒரு நிலையில் நிற்கும்போது, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க வித்தியாசமாக நடந்துகிட்ருக்கு. விஜய் சங்கீதா அவர்களோட விவாகரத்து. அதை இன்னமும் பேசுபொருளாகவே ஏன் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போது நீங்களாகட்டும், நானாகட்டும், இதை பார்க்குற யாராகட்டும், நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம பர்சனலை யாரையாவது தலையிட்டா நமக்கு பிடிக்குமா? அஃப்கோர்ஸ் அவங்க சினி ஃபீல்டில் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. அதுக்காக அண்ணாமலை அண்ணா அவர்கள் அவர் வந்து ரொம்ப அழகாக சொன்னார். இந்த ஒரு நிருபர் கேட்ட கேள்விக்கு இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப அழகாக சொன்னார். 3 பேருக்கு இடையில் இருக்க நியூஸை பற்றி நாம் ஏன் பேசணும்? விஜய் சங்கீதா ஜட்ஜு 3 பேருக்குள்ளே முடிய வேண்டியது. இப்போ என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் நடக்கிற பிரச்சனையிலையோ, இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் மனைவிக்கும் உங்கள் கணவனுக்கும் உங்களுக்கு இடையில் நடக்கிற பிரச்சனையிலையோ யாராவது 3ஆம் நபர் தலையிட்டால் அது நல்லா இருக்குமா? அசிங்கமாக இருக்குல்ல நமக்கு. அப்படி தானே? நல்லது நடக்குது, 4 விஷயங்கள், அதை பேசிட்டு போகலாம். எலெக்ஷன் வரப்போகுது, அதை பேசலாம். அதை விட்டுட்டு விஜய் அண்ணா அவர்கள் கட்சிங்கிறது வேறு, வாழ்க்கைங்கிறது வேறு. நான் எந்த கட்சிக்கும் சார்ந்து விஜய்க்கு சார்ந்தும் நான் பேசலை. அவரும் சக மனிதர் தானே. அவரோட விருப்பு வெறுப்புகளுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். அந்த அம்மாவோட விருப்பு வெறுப்புகளுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். அது அவங்களோட பிரச்சனைங்க. அவர் யாரையோ என்னமோ பண்ணிட்டு போகிறாரு, யாரையும் விவகாரத்து பண்ணுறாரு. நமக்கு தேவையே இல்லாத விஷயம். கட்சி தலைவராக நமக்கு நல்லது செய்வாரா, அதை மட்டும் தானே பார்க்கணும். நல்லதை நாளதை பேசுவோம். நாட்டை சுற்றி நிறைய நடக்குது, அதை பேசுவோம். அதை விட்டுட்டு ஏன் ஒரு தனிப்பட்ட நபரோட ப்ரைவசிக்குள்ளே போய் எல்லாரும் நுழையிறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த வகையில் வந்துட்டு அண்ணாமலையன் அவர்களுக்கு என்னோட பெரிய சல்யூட்டுங்க. ஒரு மனுஷன் அப்படியே ஜென்டிலாக பேசிட்டு போனா அப்படி. மற்றவங்கெல்லாம் அதை ஒரு பகடக்காயாக தூக்கிட்டு பேசுகிறாங்க பாருங்கள். நாகரிகமான அரசியலை பண்ண கற்றுக்கோங்க. நாட்டை சுற்றி நிறைய நடக்குது, அதையும் பாருங்கள். நான் உங்கள் மண்ணை கலையருவி.